Hello traders, welcome back to our channel. இந்த வீடியோவில் இன்வெர்டட் ஃபேர் வேல்யூ கேப்ஸ்னா என்னங்கிறது பேசிக்ஸ்லேருந்து பார்க்க போகிறோம். அண்ட் வாட் இஸ் த இன்வெர்டட் ஃபேர் வேல்யூ கேப்? அப்படியே ஆப்போசிட் தான் நம்ம இதுக்கு லாஸ்ட் வீடியோவில் ஃபேர் வேல்யூ கேப்ஸோட ரெஸ்பான்ஸை பார்த்தோம். அண்ட் இந்த இன்வெர்டட் ஃபேர் வேல்யூ கேப்ஸ் ரெஸ்பான்ஸ் இல்லாமல் நம்மளோட ஃபேர் வேல்யூ கேப்ஸ் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா தட் இஸ் கால் இன்வெர்டட் ஃபேர் வேல்யூ கேப். ஸோ இந்த இன்வெர்டட் ஃபேர் வேல்யூ கேப்ஸோட சீக்ரெட்ஸ் என்ன அப்படின்னா, யூ கேன் ஐடென்டிஃபை த ட்ரெண்ட். அண்ட் வாட் இஸ் மீன் வித் ஐடென்டிஃபை த ட்ரெண்ட்? உங்களோட ட்ரெண்ட் கண்டினியூட்டி உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகுறது ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ உதாரணத்துக்கு நான் இந்த ஒரு சார்ட்ஸ் இருக்கு பாருங்க. அண்ட் இந்த எல்லா இடத்துலையும் நிறைய இடத்துல ஃபேர் வேல்யூ கேப்ஸ் இருக்கு. ஃபேர் வேல்யூ கேப்ஸ் ரெஸ்பான்ஸ் கொடுத்து நம்மளுக்கு புல்லிஷ் மார்க்கெட் நடந்திருக்கு. தட் இஸ் கால் ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த ஃபேர் வேல்யூ கேப்ஸ் நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கல. இந்த ஃபேர் வேல்யூ கேப் நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்காம ஃபெயிலியர் ஆயிருக்கு. அப்போ மார்க்கெட் எனக்கு இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் எனக்கு புல்லிஷாக இருக்கணும், பட் ஆனால் இங்கே ஃபெயிலியர் ஆயிருக்கு. இது எப்படி நான் கன்சிடர் பண்ணுறது? இது எப்படி நம்ம ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கலாம்? இது நம்மளோட ட்ரேடிங்க்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது? ஸோ இந்த ஃபேர் வேல்யூ கேப்ஸை தாண்டி நம்ம இன்வெர்டட் ஃபேர் வேல்யூ கேப்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா, ட்ரெண்ட் கண்டினியூஷன்ஸ் அது ட்ரூத்தா இல்லை ஃபேக்கா? ஸோ அந்த விஷயத்த நம்மளால ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் ஃபேர் வேல்யூ கேப்ஸை பற்றி கிளியராக பார்த்துருந்தோம். ஸோ ஃபேர் வேல்யூ கேப்ஸோட ரெஸ்பான்ஸை பற்றி நான் இந்த ஸ்க்ரீனை பாருங்கள், இந்த சார்ட்ஸை இதை தான் நான் உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸில் லாஸ்ட் வீடியோவில் இதை தான் நம்ம டிஸ்கஷன்ஸ் பண்ணிடுறோம். இந்த இன்வெர்டட் ஃபேர் வேல்யூ கேப்ஸ் நம்மளுக்கு எப்படி பிஹேவியர் நடக்கும்? இது ரெஸ்பான்ஸ் த ஃபேர் வேல்யூ கேப்ஸ். பட் எனக்கு இன்வெர்டட் ஆஃப் த ஃபேர் வேல்யூ கேப்ஸ் எனக்கு எப்படி பிஹேவியர்ஸாக இருக்கும்? த இன்வெர்டட் ஃபேர் வேல்யூ கேப்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் த ஃபேர் வேல்யூ கேப்ஸ். ஸோ எனக்கு ஃபேர் வேல்யூ கேப்ஸை நான் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, ட்ரா பண்ணியாச்சு. இங்கே ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் இதுவே நம்மளுக்கு இந்த கேண்டில் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகாம, தட் இஸ் இந்த கேண்டில் நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக ஃபார்ம் ஆகாம ரெஸ்பான்ஸ் கொடுக்காம ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிரேக் அவுட்னா இந்த ஃபேர் வேல்யூ கேப்புக்கு பிலோ லெவலில் ஸ்ட்ராங்கான ஒரு க்ளோசிங் கன்ஃபர்மேஷன்ஸ் எனக்கு ஒரு பேரிஷ் கேண்டிலாக க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா தட் இஸ் கால் இன்வெர்டட் ஃபேர் வேல்யூ கேப். ஸோ இப்போ எனக்கு நான் ஒரு விஷயத்த நான் தெரிஞ்சுக்கலாம். எனக்கு ட்ரெண்ட் கண்டினியூட்டிங்கிறது புல்லிஷ் கிடையாது, பேரிஷும் கிடையாது. ஸோ வெயிட் ஃபார் த பிரேக் ஈவன். வாட் இஸ் த பிரேக் ஈவன்? வேர் இஸ் யுவர் ரீசன்ட் லோ? வேர் இஸ் யுவர் ரீசன்ட் ஹை? இந்த ரீசன்ட் லோவும் இந்த ரீசன்ட் ஹையும் பிரேக் ஈவன் நடக்காமல் நீங்கள் எந்த ஒரு ட்ரேடும் எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது. ஸோ இதுக்கு தான் இன்வெர்டட் ஃபேர் வேல்யூ கேப்ஸ் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த இன்வெர்டட் ஃபேர் வேல்யூ கேப்ஸ் நடந்ததுக்கப்புறம் வெயிட் ஃபார் த பிரேக் ஈவன் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அண்ட் செகண்ட் ஸ்டெப், ஆஃப்டர் த பிரேக் ஈவனுக்கு அப்புறம் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் த ஃபேர் வேல்யூ கேப்ஸ் மறுபடியும் ஐடென்டிஃபை பண்ணணும். எனக்கு இங்கே ஒரு பேரிஷ் கேண்டில் இருக்கு. ஸோ ஒன் மோர் கேண்டில்ஸ் எனக்கு இங்கே லோயர் சைடில் எனக்கு பிரேக் ஈவன் நடந்துருச்சு. ஸோ இப்போ உடனே நான் ட்ரேட்ஸ் நான் எப்படி பார்க்கணும்? செல்லிங் சைடு தான். பட் நீங்கள் உடனே ட்ரேட் எடுக்கக்கூடாது. வெயிட் ஃபார் ரெஸ்பான்சிவ் ஃபேர் வேல்யூ கேப்ஸ். நம்ம புல்லிஷ் ஃபேர் வேல்யூ கேப்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது, பேரிஷோட ஃபேர் வேல்யூ கேப்ஸும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ பேரிஷோட ஃபேர் வேல்யூ கேப்ஸ் எங்கே இருக்குது? சேம் அதே ஃபேர் வேல்யூ கேப்ஸ் தான். தட் இஸ் கால் பேரிஷ் ஃபேர் வேல்யூ கேப்ஸ். ஸோ அகெயின் உங்களுக்கு இன்னொரு கேண்டில் நம்மளுக்கு ஃபார்ம் பண்ணிக்கலாம். அண்ட் திஸ் இஸ் த எக்ஸாக்ட் சினாரியோ. இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெர்டட் புல்லிஷோட ஃபேர் வேல்யூ கேப்ஸ் நம்மளுக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அண்ட் பிரேக் ஈவனுக்காக வெயிட் பண்ணியிருந்தோம். ஆஃப்டர் பிரேக் ஈவன் முடிஞ்சதுக்கப்புறம் பேரிஷ் ஃபேர் வேல்யூ கேப்ஸ் எங்கே இருக்குங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண ஆரம்பித்தோம். ஆஃப்டர் பேரிஷ் ஃபேர் வேல்யூ கேப்ஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் தான் அண்ட் அந்த ஃபேர் வேல்யூ கேப்ஸ் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைச்சா மட்டும்தான் உங்களோட ட்ரேட்ஸை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த ட்ரேட்ஸ் இந்த ஃபேர் வேல்யூ கேப் ரெஸ்பான்ஸ் கிடைச்சதும் அகெயின் மார்க்கெட் நம்மளுக்கு மறுபடியும் ஃபால் ஆகும். சேம் இதே சினாரியோ தான் உங்களுக்கு நடக்கும். நீங்கள் பேக் டெஸ்ட் எடுத்து பாருங்க, 15 மினிட்ஸ் ஷார்ட் அண்ட் 5 மினிட்ஸ் ஷார்ட். இந்த ரெண்டு டைம் ஃப்ரேம்லையும் இது உங்களுக்கு கிளியரான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கோம். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் XAUSD கோல்டு அதில் ட்ரேட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கீங்க. ஆக்சுவலி இந்த ட்ரேட்ஸ் நீங்கள் இந்த பேட்டர்ன்ஸ் நீங்கள் அங்கே ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியர் இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைச்சிருக்கும். ஸோ ஃபேர் வேல்யூ கேப்ஸ் நிறைய இருக்குது. மல்டிபிள் வேல ஃபேர் வேல்யூ கேப்ஸ் பார்க்கலாம். பட் இருந்தாலும் மல்டிபிள் ஃபேர் வேல்யூ கேப்ஸ் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் பார்க்க வேண்டியது ஃபர்ஸ்ட் ஃபேர் வேல்யூ கேப்ஸ்னா என்ன? டிஃபால்ட் ஆஃப் த வாட் இஸ் த ஃபேர் வேல்யூ கேப்ஸ் பேசிக்ஸ் லெவல்.
and understanding of the inverted fair value gaps and response the fair value gaps. And அடுத்தது what is the bullish fair value gaps பார்த்திருக்கோம். அடுத்தது that is called bearish fair value gaps. After the bearish fair value gaps, its response the bearish fair value gap. ஸோ இப்போ இந்த இடத்துல எனக்கு அகெயின் எனக்கு இன்வெர்டடாக இருந்தால் நான் ட்ரேட் எடுத்திருக்கவே மாட்டேன். பேரிஷோட ட்ரேட்ஸும் நான் எடுத்திருக்க மாட்டேன். அதாவது செல்லிங்கான ட்ரேட்ஸும் நான் அவாய்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அகெயின் வெயிட் ஃபார் ஒன் மோர் கன்ஃபர்மேஷன்ஸ் வேர் இஸ் மை ஃபேர் வேல்யூ கேப்ஸ். உங்களோட பேட்டர்ன்ஸ் கிரியேட் ஆகிற வரைக்கும், உங்களுக்கான பேட்டர்ன்ஸ் ஜெனரேட் ஆகிற வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு ட்ரேட்ஸும் எடுக்கக்கூடாது. ஸோ ட்ரேட் எடுக்கிறது நம்மளோட மோட்டிவ் கிடையாது. ஸோ நீங்கள் ஒரு ட்ரேட் எடுத்தீங்கன்னா தட் இஸ் அ பர்ஃபெக்ட் ரீசனாக இருக்கணும், பர்ஃபெக்டான எக்ஸிக்யூஷன்ஸாக இருக்கணும். எனிவே தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பை பாய்.